வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக இந்த குரு வக்ரம் அடையக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித முறைப்படி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரத்தில் தான் இருப்பாருங்க. சரிங்களா? அதே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதிக்கு சொல்லணும்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய தருணம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருக்கணிதத்துக்கு 119 நாட்களும் அப்படி குரு வக்ர அடையக்கூடிய நிலைமையில பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். கேதுவுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி தான் இன்னைக்கு இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அப்ப இந்த சூரிய பகவானுடைய ராசியில சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த குரு வக்ர காலம் 119 நாள் 120 நாட்கள் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு இந்த குரு வக்ர நிலை அடையக்கூடிய தருணத்தில் சிம்ம ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியிலிருந்து குரு யாரை பார்த்துட்டு இருந்தாருன்னா 5ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது மேச ராசியிலிருந்து முன்னோக்கி இன்னைக்கு ரிஷப ராசிக்கு வந்தார். இப்ப குரு வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைகிறார் அப்படின்னா 120 நாட்களுக்கு பின்னாடி போவார், அப்படியே ரிபேஸ்ல போவார். அப்படி ரிபேஸ்ல போகும்போது குரு யாருன்னா குரு ஒரு சுப கிரகம். அப்ப குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 1ஆம் தேதி எப்ப குரு பயிற்சியாகி மேசத்துல இருந்து ரிஷப ராசிக்கு வந்தாரோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை, 2வது சரியான வேலை வாய்ப்பு அமையல, 3வது பார்த்தீங்கன்னா தொழில தேவையில்லாத ப்ராப்ளம் பிரச்சனை, அடுத்தடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரிவு நோக்கியே போயிட்டு இருந்துட்டீங்க கிட்டத்தட்ட இந்த 4-5 மாச காலமாவே. ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து உங்க ராசி 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு புத்திர செல்வங்கள் கொடுத்தது, 2வது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள்ன்ற மாதிரி சில அனுபவத்தெல்லாம் கொடுத்தது. அப்ப புத்திர பாக்கியத்தையும் கொடுத்தது, சிலருக்கு திருமண தடைகள் விலகி திருமணத்தையும் கொடுத்தது. சரிங்களா? அந்த நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா சிலருக்கு வண்டி வாகனம் எடுத்திருப்பாங்க, சிலருக்கு வீடு வாசல் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு தேவைக்கு தகுந்த அளவுக்கு கண்டிப்பா குரு நல்லது பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய விஷயமும் நல்லது நடந்த மாதிரி இல்லை. கை கெட்டுறது அதாவதுன்றது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டலன்ற மாதிரி ஜான் ஏறுனா முளம் சரிஞ்சுக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட இந்த 4-5 மாச காலமாவே. அப்படி இருந்தவங்களுக்கு இப்ப இந்த குரு வக்ர நிலை அடையும் போது என்ன பண்றாருன்னா மீண்டும் ரிபேஸ் போக என்ன பண்றாரு அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்னென்ன நீங்க இழந்தீங்களோ அதை பெறக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம், அந்த ட்ரெயின் போயிடுச்சு. அப்ப நம்ம அவ்வளவு தூரம் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் நம்ம ட்ரெயின் பிடிக்கிறங்கும் போது ரொம்ப லாங்கா இருந்ததுன்னா நம்ம சிரமமா இருக்கும். அப்ப அதே ட்ரெயின் நமக்கு ரிபேஸ்ல பக்கமா வர பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் குறையுது இல்லைங்களா, அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறையுது இல்லையா. அது போல பார்த்தீங்கன்னா இந்த 4 மாசம் குரு என்ன பண்றாருன்னா வக்கரத்துல ரிபேஸ்ல பின்னாடி நகர்ந்து போவார். அப்படி போகும்போது இந்த 4-5 மாச காலமா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததோ அதுல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளார போராட்டமா
இல்ல சண்டை பட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களா, இந்த குரு வக்கரம் உங்களை கண்டிப்பா சேர்த்து வச்சிருவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தொழில் இருந்ததுங்க, எனக்கு தொழில பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு இப்போ தொழில் இருந்து என்னை வந்து கட்டன்றது வந்து எனக்கு தொழில் ரீதியா எனக்கு சில சங்கடமா என்ன வெளியில வந்துட்டுங்க அப்படின்றீங்களா, இந்த வக்கரம் முடிகிறதுக்குள்ளார மீண்டும் அந்த தொழிலுக்கு போய் நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, இந்த வக்கரம் முடிகிறதுக்குள்ளார நீங்க என்ன இழந்தீங்களோ அது பெறக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளார கொடுத்துட்றாரு. சரிங்களா? ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஆசை இருக்கும். சிலருக்கு இல்லை, பொதுவாக மனசுக்கா பிறந்த எல்லாருக்குமே ஆசை இருக்கிறத சகஜம்தான். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண் வாங்கணும், தொழில் ஆரம்பிக்கணும், மெத்தத்தில் நம்ம 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 4-5 மாத காலமாக எல்லாம் இழந்துட்டு, தொழில் போச்சு, வருமானம் போச்சு, வளர்ச்சி போச்சு, சந்தோஷம் போச்சு, குடும்பம் இருந்தும் பழமொழி சொல்ற மாதிரி கண்ணிருந்து குருடன் போல, காதிருந்து செவடன் போல, வாயிருந்து ஊமையான வாழ்க்கை, அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையாவது எனக்கு நல்லா இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இந்த குரு வந்து வக்கரத்துல வரும்போது கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் உங்களுக்கு 4ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் என்ன. ஏன்னா நான் முன்னே சொன்னேன், திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 நாள் தான் வித்தியாசம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அக்டோபர் 9 இருந்து பிப்ரவரி மாசம் 4 தேதிக்குள்ளார உங்களுடைய தேவையற்ற விஷயங்கள் என்ன, கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பொதுவா பார்த்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனியுடைய பார்வை பார்த்துட்டு இருக்கிறார். சனி யாரு? தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. இப்ப சனி வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். சனி வந்து 3 பேருக்கு மட்டும்தான் பார்ப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அப்ப வந்து கரெக்டா கும்பத்துல இருந்து இப்ப ஒரு சனியுமே இப்ப வக்கரத்துல தான் இருக்கிறாரு. தொழில் காரகனே ஒரு வக்கரத்துல தான் இருக்கிறார். அப்படி வந்து சனி பகவான் வக்கரத்துல இருந்து 3ஆம் இடமா மேச ராசியும், 7ஆம் இடமா சிம்ம ராசி உங்க ராசியும், அதாவது 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்கிறாரு. அப்ப தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதியே சனியை பார்க்கும்போது அப்ப குரு வக்கரத்தில் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, நிச்சயமா நமக்கு தேவையற்ற விஷயங்கள் தொழில் ரீதிய மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெயினா வந்து குரு வந்து யார பார்த்துட்டு இருக்கிறாரு? ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் இடமா கன்னி ராசி, அடுத்தது 7ஆம் இடமா விருச்சிக ராசி, 9ஆம் இடமா மகர ராசி பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு வந்து 5ஆம் இடமா பார்க்கக்கூடிய இன்னைக்கு கன்னி ராசி பார்க்கிறாருன்னா இப்ப உங்களுக்கு வந்து 2ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. 2ஆம் பாவகன்றது வந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார இருந்த அந்த போராட்டங்கள் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். படிப்பு இல்லாதவங்களுக்கு இந்த குரு வக்கரத்தில் இருக்கும்போது இந்த 4 மாச காலம் படிப்பு சூப்பரா இருக்கும். சரிங்களா? அத்தியாவசிய பொருட்கள் நான் எடுக்கலான் இருக்கிறேன், இப்ப எடுக்கலாமா? தாராளமா செய்யலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 4-5 மாசமா உங்களுக்கு தள்ளி தள்ளி போச்சு, எதுவுமே உங்களுக்கு அமையல, கிடைக்கல. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இந்த 4-5 மாச காலமா கிடந்துட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து வக்கர நிலை அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்னவோ அது கொடுக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? புத்திர செல்வத்தை கொடுக்கிறாரு. 2வது நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு அமைச்சு தர போறாரு. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல நல்லா பார்த்துக்கோங்க, உங்க சுய ஜாதகத்துல குரு வந்து ஆட்சியா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமா இருக்கும். அதே உங்க சுய ஜாதகத்துல வந்து குரு வந்து ஆட்சியா இருக்கிறது மட்டும் இல்ல, உச்சத்துல இருந்தா கூட நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களுடைய காலகட்டம் இந்த 4 மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சி கொடுத்துட்டு போயிடுவார். அதே உங்க சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுப்பாரோ அதை அனைத்தையுமே உங்களுக்கு எடுத்துட்டு போயிடுவார். அப்படியே ஆப்போசிட்டான வேலையை கொடுத்துருவார். அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகம், இப்ப ஒருத்தர் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருமே இப்ப உங்க ராசிக்கு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க, அந்த 4 பேருக்கு ஒரே மாதிரி நடக்காது இல்லையா? ஏன்னா ஒருத்தருக்கு குரு வந்து மேசத்தில் இருப்பாரு, ஒருத்தருக்கு குரு வந்து கண்ணியில் இருப்பாரு, ஒருத்தருக்கு கும்பத்தில் இருப்பாரு, ஒருத்தருக்கு மீனத்தில் இருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஒரே வீட்டில் இருக்க மாட்டாரு. அப்ப ஆட்சியா இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, உச்சத்தில் இருக்கிறாரா, அந்த குரு எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த தன்மையில் இருக்கிறாரு
அதை சார்ந்துதான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாரு. புரியுதுங்களா? இப்ப குழந்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு அந்த தேவை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. இப்ப திருமணத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையற்ற விஷயங்கள் சரியான முறையில் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா? இருந்தாலும் மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சனி பார்க்கறது மட்டும் இல்லை, இப்ப பாத்தீங்க அப்படின்னா குரு வக்கரத்துல வர்றதுனால இப்ப அவருடைய பார்வை காலையும் இன்னைக்கு சிம்ம ராசி மேல படம் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு 4.5 மாச காலமாக கஷ்டத்தில் இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த 4 மாசம் நடக்க போகுது. உங்களுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுதுங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் முடிவெடுங்க. உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.